இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்கு கொடுக்கிற வரி செலுத்துகிற காரியங்களில் நமது கடமையை ஒழுங்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். வேத பகுதியில பாத்தீங்கன்னா, மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இயேசு காணிக்கை பெட்டியின் அருகே கந்திருக்காரு. அப்ப அங்க ஐஸ்வர்யங்களும் அதிகமான காணிக்கையை போடுறாங்க. அங்க ஏழை விதவித்தா என்ன பண்றாங்க, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாங்க. அப்ப ஏசப்பா சீசர்களை நோக்கி சொல்றாங்க, இந்த ஏழை விதவிதான் அதிகமான காசு போட்டாங்கன்னு சொல்லி. மார்க் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் கூறுகிறது, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள். பாருங்க, எவ்வளவு கொடுக்கிறோம். நாள்ல நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகமாய் பரிபூரணமாய் கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா? இங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல தன் மனதின் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களில் உற்சாகமாய் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா? எது காணிக்கையா கொடுக்கணும்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனம், காயின் நிலத்தின் கனியை காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளையும் அவைகளின் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினால் தேவனை சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, முதன்மையான பலியை தேவனுக்கு கொடுக்கறதுனால தேவனை சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையில் மேன்மையான காணிக்கையாக நம்ம கொடுக்கிறவர்களாய் காணப்படுறோமா? இப்ப பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். இங்க வேதத்துல பாக்குறோம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், போபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தபித்தாள் என்ற ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்காரியங்களை தருமங்களையும் மிகுதியா செய்து வந்தாள். பாருங்க, அவளுடைய வாழ்க்கை தொற்கால் என்ன பண்ணுகிறார், தருமங்களையும் நற்காரியங்களையும் செய்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்கிற பழக்கம் நமக்கு காணப்படுகிறதா? எல்லோருக்கும் கொடுக்கிற இடத்துல நம்மளும் கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா? இல்ல நம்ம நற்காரியங்களை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா? வேதம் கூறுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்க கடவன். பாருங்க, வலது கை செய்கிற காரியங்களை இடது கை கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கிற விஷயங்களில் காணப்படணும். இந்த வேதத்துல பாக்குறோம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆவது வசனம், மிகவும் சிறியராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பாருங்க, எனக்கே செய்தீர்கள். பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அதே இதுல மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள். பாருங்க, சிறியரில் ஒருவனுக்கு கொடுக்கிற காரியம் தேவனுக்கு கொடுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. வேதத்துல பார்க்கிறோம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோ கோட்டைக்கு வருகிறார். அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் வஸ்திரத்துல எல்லாம் உறிஞ்சிடுறாங்க. வஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு காயப்படுத்தி அவனை விட்டு விடுறாங்க. அந்த வழியாக தற்செயலாக ஒரு ஆசாரியன் வந்து அவனை கண்டு விலகி போகிறான். அதே போல லேவியனும் கண்டு விலகி போகிறான். அப்ப ஒரு நல்ல சமாரியன் என்ன பண்றான், கண்டு மனதுருகி அவன்கிட்ட எண்ணெய் பூசி திராட்சை ரசம் கொடுத்து அவனுக்கு என்ன பண்றான், காயத்தை கட்டி ஒரு சத்திரத்துக்கு கூட்டிட்டு போறான். ஒரு சத்திரத்துல கூட்டிட்டு போய் அவனை பராமரிக்கிறவனை காணப்படுறான். அது மாத்திரமல்ல, அவன் கிளம்பி போகும்போது சத்திரக்காரனுக்கு 2 பணத்தை எடுத்து கொடுக்கிறான். இந்த பணத்தை வைத்துக்கொள், அவனை கொண்டு விசாரிச்சு கொள்ளு, அவனை பார்த்து கொள்ளுன்னு சொல்லி, இந்த பணம் பத்தலைன்னா நான் மீண்டும் வரும்போது உனக்கு தருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. வேதத்துல பாக்குறோம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், கடற்காலனை காடியிலை தோய்த்து குடிக்க கொடுத்தார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு நிறைந்ததை கொடுக்கிறோமா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகமாய் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவளாய் காணப்படுறோமா? முதலாவது நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவளாய் நம்ம இருக்கணும். நம்முடைய அனைத்து எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஐயப்பக்கு கொடுக்கிற முதன்மையான காரியங்களை கொடுக்கிறதாய் நம்ம காணப்படணும். கொடு கொடு கொடு, இயேசுவுக்கு கொடு, உற்சாகமாய் கொடு, கீழாக்காமல் இயேசு மேலாக்காவார், வாலாக்காமல் லேசு தலையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காலத்திலும் தேவன் அதை கணக்கு பார்த்து உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வல்லவர்.
அது மாத்திரமல்ல, நம்முடைய கொடுக்கிற காரியங்களில் எந்த இடத்துல எப்படி கொடுக்கறதாய் நம்ம காணப்படுறோம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். நம்ம எல்லாரும் கொடுக்கிற இடத்துல நம்மளும் மாதம் மாதம் கொடுக்கறவளாய் நம்ம காணப்படுறோமா, இல்ல நம்மளும் ஏழை எளியோர்களுக்கு செய்யறவளாய் நம்ம காணப்படுறோமா? கடையில எல்லாம் பொருள் வாங்க மாட்டோம், அதுல கொடுக்க மாட்டோம். ஆனா பெரிய பெரிய கடையை பார்த்தா கொடுப்போம். அதே போலதான் எந்த காரியனாலும் எந்த நேரத்திலயும் இப்படிதான் நம்ம பெரிய பெரிய காரியங்களை பார்த்துதான் நம்ம கொடுத்து செயல்படுகிறதாய் காணப்படுறோம். ஆனா சிறியவர்களுக்கு யார் உதவி செய்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படி எவ்வளவு கொடுக்கிறோம் மாத்திரமல்ல, எங்கே எதற்காக கொடுக்கிறோம் சொல்லி நம்ம சிந்திக்கணும். ஏன்னா தேவன் பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். கணக்கு பார்த்து உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எளியவர்களுக்கு செய்யும் போது தேவனுக்கே செய்தது போல, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் வஸ்திரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்ற போது, அது போல ஏழை எளியவர்களுக்கு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கணக்கு பார்த்து செய்கிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, சின்னவங்களுக்கும் நம்ம கொடுத்து தாங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் மனம் குளிரும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே எதை எப்படி கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோம், சிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். அது மாத்திரமல்ல, கொடுக்கிறது எவ்வளவு கொடுக்கிறோம்னு அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். உங்களையும் கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.